யோவானுடைய சீஷர்கள் வந்து கேட்குறாங்க இயேசுவை பார்த்து, உங்கள் சீஷர்கள் உபவாசமே இருக்க மாட்டானா? ஆண்டவர் சொல்கிறார், இப்போ இருக்க மாட்டான். ஏன்? யோவான் ஸ்நானன் எங்களை உபவாசமாக போட்டு சாவடிக்கிறான். ஏன்னா அவன் இருக்கிறது வனாந்திரம். அவன் சீஷர்கள் எங்கே தான் இருக்கணும்? வனாந்திரத்தில். இவர் எங்கே இருக்கிறாரு? ஊருக்குள்ள. எங்கே போனாலும் நல்ல சாப்பாடு. கூட வந்தா கூட போயிட்டா போதுங்க, சாப்பாட்டுக்கு கவலையே இல்லை. அதுவும் நம்ம சீசன் இருக்கிறான் பாருங்க, பெரிய ஆள், நல்லா அவனும் சாப்பிட்ருவான். மிச்சம் மீதி இருந்தால் கூட நிறைய எடுத்து வச்சுப்பான், எல்லாத்தையும் சாப்பிட்ருவான். பத்தாத்துக்கு வயல்வெளியில் போகும்போது இருக்கிறதெல்லாம் எடுத்து குறிச்சிக்கிட்டே போவான். ஸ்நாக்ஸ். 3.5 வருஷம் பசி கிடையாது, பட்னி கிடையாது. ஏதாவது கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தால் சும்மா அற்புத அடையாளம் நடக்கும், ஏதோ ஒன்று நடக்கும். சந்தோஷமா இருந்திருக்காங்க. இயேசுகிட்ட வந்து கேட்குறான், யோவான் சீஷகர் ஆதகமாக கேட்குறான், எங்களை அவன் உபவாசமாக போட்டு கொள்றான், அப்படியே கொடுத்தாலும் காட்டுத்தேனு வெட்டுக்கிளி தான் தரான், இவனுங்க நல்லா திங்கிறாங்க, இல்லை இவங்களுக்கு உபவாசமே கிடையாதா? நான் போவேன். அப்போ இருக்கு இவனுங்களுக்கு. அதை கொஞ்சம் டீசெண்டாக சொல்லுவார், மணவாளன் கூட இருக்கிற வரைக்கும் அவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் ஒன்று வரும். அன்னைக்கு என்ன நடக்கும்? பசியோ, பஞ்சமோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ எல்லாம் வரும். இயேசு எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் போது அவரோட நடந்த பாருங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கார், கொடுத்துருக்கார், ஓ பிரைஸ் காட். அதே நேரத்தில் ஆண்டவர் உன்னை வேற ஒரு பாதையில் நடத்தும் போது நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதம் இங்கே இருக்காது. இங்கே எப்படி நடந்தேனோ அப்படியே அங்கேயும் நடக்கணும்.